ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சரி செய்து அங்கே வந்து விஜய் விடுதலை சிறுத்தைகள் அதோட கம்யூனிஸ்ட் போனாங்கன்னா இவங்க நிலைமை என்ன? விடுதலை சிறுத்தை எதிர்ப்பாக அரசாங்கமும் செயல்படுது. அவங்களும் இருந்தாங்கல்ல, அவங்களா வர்றாங்க, என்னங்க பண்றது? நாங்களா போய் கூப்பிட்டேன், வந்தீங்களை காலி பண்ணிட்டாங்க. அந்த இதே சித்தாந்தமே நீங்க சிதஞ்சிருச்சு பார்த்தீங்களா? நாங்கள் மட்டும் அன்றைக்கி நீங்கள் வர வேணாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏடிஎம்கே மற்ற எல்லாரும் வரைக்கும் ரெடியாக இருந்தாங்க. கூட்டணி நடத்திருந்தோம்னா அன்றைக்கே கூட்டணி கதை முடிஞ்சிருக்கும். திருப்பரங்குன்றம் விவகாரம்ங்கிறது மிகப்பெரிய அளவில் இப்போது வரைக்கும் பேசு பொருளாக இருந்துகிட்டே இருக்கு. நான் களத்துக்கு அங்கே போயிட்டு வந்தேன். சங்கீதான ஒரு கலெக்டரமாக இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து அங்கே இருக்கிற ஒரு அமைச்சருக்கு ரொம்ப வேண்டியவங்க. அந்த அமைச்சரும் சரி இந்த அம்மாவும் சரி இவங்க வந்து பிஜேபியோடைய கொள்கை கோட்பாடுகள் சித்தாந்தத்தை உள்வாங்கி இருக்கிறார் என்று சங்கத்தில் சொல்ல தேவையில்ல, பரவலான செய்தி அங்கே இருக்குது. அந்த அம்மாவுடைய மனநிலையை பார்த்தோம்னா அந்த அம்மா ஒருவேளை வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்க அப்படின்னு சந்தேகம் வருது. அங்கே இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து உண்மையிலேயே தளபதி ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் உண்மையாக இருக்கிறாரா இல்லை வேற மாதிரி சங்கிகளுக்கு உண்மையாக இருக்கிறான்னு ஒரு சந்தேகம் எழுகிறது. ஏன்னா அந்த ஊரை சார்ந்தவன். அங்கே வந்து இஸ்லாமியர்களுக்கும் இன்னும் சொல்ல போனால் இந்துக்களுக்கும் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க, மாமா மச்சின மாதிரி தான் பழகிறாங்க. இப்போ நீங்கள் திருப்பரங்குன்றம் சொல்கிறீங்களே, அது ஆக்சுவலாக வந்து அது பேரே வந்து பறைக்குன்றம் தான் பேர். ஏன்னா அதில் அடர்த்தியாக பறையர்கள் தான் இப்போயும் வாழ்கிறாங்க. இவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சாதி கொடுமையால் இவர்கள்லாம் மதம் மாறி இருக்கலாம், இஸ்லாமியர்களாக கூட. தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எதிர்ப்பாக அங்கே இருக்கிற கலெக்டரமாகவும் அங்கே இருக்கிற அமைச்சரும் சதி செய்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன். இப்போ கேவலமாக இருக்குங்க. நம்ம உண்மையிலே தமிழ்நாட்டை வாழ்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நீங்கள் எல்லா செய்தியும் வந்திருக்கு, உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கே பார்த்தாலும் பாலியல் தொந்தரவாக இருக்குது பள்ளிக்கூடங்களில். இப்போ இருக்கிற நடக்கின்ற ஆட்சி எல்லா மக்களும் கூட நல்லா இருக்கலாம், ஆனால் அது வந்து தலித்து மக்களுக்கு ஒரு சாதகமாக இல்லை என்ற குற்றச்சாட்டை வைக்கிறேன். இது திமுக வந்து இந்த இடத்துல சரியாக செயல்படவில்லை என்றால் வருங்காலங்கள் வந்து நாங்கள் வந்து கூட்டணி விட்டு போகிறோம் போகல என்றதெல்லாம் பெரிய மேட்ரு இல்லை. மக்கள் போயிட்டாங்கன்னா வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞரணி மாநில செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரம்ங்கிறது மிகப்பெரிய அளவில் இப்போது வரைக்கும் பேசு பொருளாக இருந்துகிட்டே இருக்கு. அந்த போராட்டம் அத்தனை ஆயிரம் மக்கள் அங்கே வந்து கூடின கூட்டம், 144 தடை உத்தரவு மீறியும் வந்து கோயிலுக்குள்ள அவ்வளோ பேர் வந்தது, இதெல்லாம் பார்க்குறப்போ திமுக அதை சரியாக கையாளலையா, உளவுத்துறை தகவல் கொடுக்கலையா, இல்லைனா பாஜகவுடைய பின்னணியில் திமுகவும் இயங்குறாங்களான்னு பல கேள்விகள் இந்த போராட்டத்துக்கு பிறகாக எழுந்திருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரியாக அரசு கையாண்டிருக்கா? அதாவது பிஜேபியோட வந்து கூட்டணியாக இயங்குகிறாள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கருத்தை நான் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா நான் களத்துக்கு அங்கே போயிட்டு வந்தேன். எப்படின்னா அங்கே சங்கீதான ஒரு கலெக்டரமாக இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து அங்கே இருக்கிற ஒரு அமைச்சருக்கு ரொம்ப வேண்டியவங்க. அந்த அமைச்சரும் சரி இந்த அம்மாவும் சரி இவங்க வந்து பிஜேபியோடைய கொள்கை கோட்பாடுகள் சித்தாந்தத்தை உள்வாங்கி இருக்கிறாள் என்று சங்கத்தில் சொல்ல தேவையில்ல, பரவலான செய்தி அங்கே இருக்குது. பரவலாக இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லலாம், பேரே சொல்லலை, சங்கீதா கலெக்டர் அம்மா. அந்த அம்மா நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன், 2-3 முறை அந்த அம்மாவை நான் சந்திச்சிருக்கிறேன். அந்த அம்மாவுடைய மனநிலையை பார்த்தோம்னா அந்த அம்மா ஒருவேளை வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்க அப்படின்னு சந்தேகம் வருது. அவங்க ஐஏஎஸ் ட்ரைனிங் எடுத்தாலும் எடுக்கலையோ அந்த ஒரு சந்தேகம் வரும். அதே போல் அங்கே இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து உண்மையிலேயே தளபதி ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் உண்மையாக இருக்கிறாரா இல்லை வேறு மாதிரி சங்கிகளுக்கு உண்மையாக இருக்கிறான்னு ஒரு சந்தேகம் எழுகிறது. ஏனென்றால் தமிழக முதல்வருக்கு இன்றைக்கி நெருக்கடியாக இருக்குது. வேங்கவேல் ஒரு பிரச்சனை. நான் வேங்கவேல் அங்கே போயிட்டு தான் நேராக திருப்பரங்குன்றம் போனேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மதவெறியர்கள்லாம் ஒன்று சேர்றாங்க. அப்போ அங்கே வந்து கட்சின்ற பொறுப்பில் வந்து அந்த அமைச்சருக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிள் இருக்குது. அந்த அமைச்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா யாருன்னா கலெக்டர் மாட்டதே அந்த புகார் போயிருக்கு முதல் எடுத்ததுமே. உங்களுக்கு அந்த வரலாறு பூரா தெரியும். அந்த மேலே போனது வேணால் நம்ம திருப்பி பேச தேவையில்ல. அந்த புகார் போகும்போது அந்த அம்மா நினச்சிருந்தா இங்கே வாங்க இஸ்லாமியர்களை பூரா வர சொல்லி, இது வந்து ஒரு போர்டு தான், தனி போர்டு, அவங்க போயிட்டு வந்துருக்குறாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை அப்படின்ட்டு இவங்களும் கூப்பிட்டு பேசியிருக்கலாம். ஏன்னா நான் அந்த ஊரை சார்ந்தவன். அங்கே வந்து இஸ்லாமியர்களுக்கும் இன்னும் சொல்ல போனால் இந்துக்களுக்கும் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க, மாமா மச்சின மாதிரி தான் பழகிறாங்க. எந்த வகையான பிரச்சனையுமே வந்ததில்லை. அது மேலே போய் தர்கான்றாங்க சொல்ல போகிறீங்களா? இப்போ அது தர்கான்லாம் சொல்ல முடியாது. அங்கே எப்படின்னா ஏறக்குறைய நம்ம இந்து மக்கள் என்னென்ன செய்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்க செய்கிறாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், இஸ்லாமுடைய கோட்பாட்டின் பிரகாரம் நீங்கள் வந்து உருவ வழிபாடெலாம் பண்ணக்கூடாது.
இருந்தாலும் அங்கே தற்காலம் அது மாதிரி ஒரு செயல்பாடு செயல்பட்டுருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் வரலாறு தெரியாது நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் திருப்பரங்குன்றம் சொல்கிறீங்களே, அது ஆக்சுவலாக வந்து அது பேரே வந்து பறைக்குன்றம் தான் பேர். ஏன்னா அதில் அடர்த்தியாக பறையர்கள் தான் இப்போயும் வாழ்கிறாங்க. நீங்கள் என்ன போய் பாருங்கள், கேமராவோட போடுங்க, அந்த கோயிலுக்கு பின்னால் இருப்பவர்கள் எல்லாருமே பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். இவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சாதி கொடுமையால் இவர்கள்லாம் மதம் மாறி இருக்கலாம், இஸ்லாமியர்களாக கூட. அப்போ நம்மளுடைய சித்தாந்தம் இன்னமும் அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க கோயில் மாதிரி அதை போய் கும்பிட்றாங்க. எதை மேலே இருக்கிற சிக்கந்தர் மலையில் போய் கும்பிட்றாங்க. கும்பிட்டு போகிறாங்களே, இது என்ன பிரச்சனை இருக்குது? அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல பக்தர்களுக்கு இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை பண்ணது யாருன்னா பிஜேபி கட்சிக்காரங்க தான். நான் நேரடியாக சொல்கிறேனே, அவங்க தான் இந்த பிரச்சனை வரும்போது இந்த அம்மா உடனே கூப்பிட்டு கலெக்டர் ரைட்டு வாங்க, நீங்கள் பாட்டு சாமியை கும்பிட்டுக்கிறீங்க, நீங்கள் போய் இந்த வேலையை பாருங்க, அப்பயே முடிச்சிருக்கலாம். இது ஒரு விசாரணை கமிஷன் மாதிரி வச்சு, ஒரு அமைதி குழு மாதிரி வச்சு அது பிரச்சனை பெருசாகிருச்சு. நேரடியாக குற்றம் சுமத்துறேன். பிரச்சனை வந்து இதுக்கு முழுக்க காரணம் யார்? அம்மா சங்கீதா அம்மா தான். இப்போ இந்த பிரச்சனை பெருசாக வந்துருச்சுல. நான் நேரடியாக கேட்குறேன், அம்மா நீங்கள் தப்பாக எடுக்காதீங்க, ஒரு கலெக்டர் அம்மா அப்படி பேசக்கூடாது. 144 போட்டிருக்காங்கல்ல, 144 என்ன சட்டம்? அங்கே கூட்டம் வந்து கும்பலாக சேரக்கூடாது. அப்போ இவ்வளோ பெரிய கும்பல் வருதுன்னா, நானும் நம்பலை நெறியாளர் அவர்களை அதை நான் பார்த்தேன். ஓகே, இது ஏதோ ஒரு அந்த இதில் பேர்னா அயோத்தி நடந்திருக்கு, இல்லை வந்து குஜராத் நடந்திருக்கு, அந்த போட்டோ எடுத்து இங்கே போட்டாங்க அவருக்கு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் ஸ்பாட்டில் போன அப்புறம் தெரியுது. நான் கூட வந்து நம்ம கட்சி கொடியில் போட, நான் வேறு மாதிரி போயிருந்தேன். அப்போ தான் அங்கே போனால் பிறகு தெரியுது அவ்வளவு கூட்டம் இன்னமும் இருக்கிறாங்க. இங்கே இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கடந்த ஒரு மாத காலமாகவே திட்டமிட்டு இருக்கிறார்கள். தமிழ்நாடு வந்து ரொம்ப அமைதி பூங்காவாக இருக்குது, இங்கே எந்த வகையான பிரச்சனையும் வரமாட்டேங்குது, ஒரு கலவரம் வரமாட்டேங்குது. அப்போ நம்ம அயோத்தியை போல, பாபர் மசூதியை போல இங்கே ஒரு நிகழ்வை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவங்க ஏற்கனவே ஒரு ஆர்கனைசேஷன், RSS என்பது வெல் ஆர்கனைசேஷன், எல்லா ஆளையும் திரட்டி கொண்டாந்துருக்கிறாங்க. இப்போ இந்த அம்மா தூங்கிட்டு இருந்துச்சா? நான் கேட்குறேன், நான் நேரடியாக கேட்குறேன், நெறியாளர் நீங்கள் சொல்லுங்கள். கலெக்டர் அம்மா தூங்கிக்கிட்டு இருந்துச்சா, இல்லை அமைச்சர் வந்து வேற எங்கேயும் போயிருந்தாரா? அப்போ அவங்க தானே ரெஸ்பான்சிபிள். எப்படி வர்றாங்க? இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நான் வேங்கவயல் போனேங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. உள்ளே போகும்போது 9 இடத்துல எனக்கு வந்து செக் பண்ணாங்க. வண்டிக்குள்ளே என்ன வச்சுருக்குன்னு செக் பண்ணுறாங்க. என்னடா செக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் எதுவும் ஆயுதங்கள் கொண்டு போகிறீங்களா, நீங்கள் எதுவும் கேமராக்கள் கொண்டு போகிறீங்களா, ஏன்னா நாங்கள் வந்து உள்ளே விட மாட்டோம். அதேமாதிரி நான் போகிறப்ப இவங்களெல்லாம் உள்ளே விடலை, உங்களை மாதிரி பத்திரிகையாளர்லாம் நீங்கள் தான் 4வது தூண் இந்திய ஜனநாயகத்தில், உங்களை உள்ளே விடலை. அப்போ இதெல்லாம் இங்கே எப்படி இருக்குது, அங்கே மட்டும் எப்படி விட்டாங்க? அதனால் நேரடியாக தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எதிர்ப்பாக அங்கே இருக்கிற கலெக்டரமாகவும் அங்கே இருக்கிற அமைச்சரும் சதி செய்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன். திருமாவளவன் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை அவருடைய அறிக்கையில் நிறுத்தி குறிப்பிட்டிருந்தார். அதாவது ஒரு காவலர் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது ஆடியும் குழி கொண்டு போகிற அன்னைக்கு ஒரு காவலர் தடுத்து நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் தான் அது பெருசாக ஆகுது. இது அந்த காவலர் தடுத்து நிறுத்தினது எப்படி? அவர் தனிப்பட்ட விதத்தில் நிறுத்தினாரா, இது இல்லைனா கலெக்டரோட உத்தரவின் பேரில் அது நடக்குதா, என்ன நடக்குது, கலெக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தா, இரும்பு கரம் கொண்டு அடக்கணும், சரியாக கையாளலை அப்படின்னா இது தமிழகம் முழுக்க இந்த பிரச்சனை பூதாகரமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கும் துணியில் சொல்லியிருந்தார். ஆனால் அதே இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம்னு அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்னார். அதுக்கான அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் நீ என்னத்தை நாங்கள் தப்பு செஞ்சுட்டோம், நீங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க போகிறீங்க, கஞ்சா வித்தோமா, போதையில் இருந்தோமா, பொண்ணுங்களை தொட்டோமா, எதுக்காக நீங்கள் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவீங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணணும்? அமைச்சர் தெரிஞ்சே சொல்கிறேன், ரகுபதி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க, நாளை காலை நீங்கள் அமைச்சராக இருப்பீங்களா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. என்னன்னு தெரியலையே, இது ஒரு புதுசாக இருக்கே. இப்போ ஆட்சி நடப்பது வந்து தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுடைய அந்த கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. ஆனால் அண்ணாமலை வந்து பிஜேபியோடைய தலைவர், அவர் வந்து நீ அமைச்சராக இருக்கியா பாப்பமா பண்ணுறது. அப்போ நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி போது எனக்கு இப்போ சந்தேகம் வருது, ஒருவேளை இவங்களுக்குள்ளே இது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா என்னன்னு தெரியல. பட் அப்படிலாம் நிச்சயமாக இருக்காது. தமிழக முதல்வர் வந்து ஒரு திராவிட மாடலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். நான் ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்கிறேங்க, தமிழக முதல்வர் சிறப்பாக இருக்காருங்க, நல்ல கொள்கை கோட்பாடு இருக்காருங்க. அவர் கீழே இருக்க 2ஆம் கட்ட அமைச்சர்கள் தலைவர்கள் மதவெறியெலாம் இருக்குதோ இல்லையோ சாதி வெறியோடு தான் இயங்குகிறாங்க. அது எனக்கு நிறையா பேர் எனக்கு தெரியும், நான் ஒவ்வொன்றும் நுட்பமாக சொல்ல முடியும். அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு செயல் நடக்கும்போது அண்ணாமலை இப்படி சேலஞ்சு பண்ணுறாருன்னா இது என்னன்றது நான் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் அந்த குறிப்பிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் கேட்கணும், என்னப்பா உங்கள் கட்சியை பற்றி இப்படி கேவலமாக பேசுகிறாங்க, யாருப்பா இயக்குறா, உங்களுக்கு யாருப்பா தலைவர் அப்படின்னு நீங்கள் அங்கே தான் கேட்கணும், சங்கத்தமிழ்கிட்ட கேட்கக்கூடாது. இல்லை, அப்போ அவ்வளோ போராட்டம் நடந்திருக்கு, உங்கள் கட்சி தலைவரும் சொல்கிறாரு நீங்கள் வந்து சரியாக கையாளணும், இது பெருசு புதாகரமாகவும் தமிழகம் முழுக்க போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசக்கூடியவர்களுமே வந்து இது கவன ஈர்ப்பு தீர்மானம் திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவே வந்து அப்துல் சமத் கொண்டு வந்தாரு. அது எதையுமே நீங்க அப்போ கொண்டு வரல, கையாளல. ஆனா இப்போ வந்து பெருசாயிடுச்சு அப்படின்னா இதுக்கு பின்னாடி திமுகவுக்கு சந்தேகம் இயல்பா வர்றது தானே அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது. அதாவது எப்படின்னா இந்த அரசாங்கம் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும்.
இப்போ ஏறக்குறைய முடிய போகுது, 4வது ஆண்டு வந்திருக்குது. என்னன்னா இப்போ பாருங்கள், நல்லா யோசித்து பாருங்களேன். அந்த பிரச்சனையை வந்து அரசாங்கம் வந்து ரொம்ப நுட்பமாக கையாண்டிருந்தால் இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டுவதற்கு வாய்ப்பு. ஏன் கூட்டம் கூடுற நம்ம சிக்கல்ன்றோம்னா, இது வந்து வெளியில் எல்லாருக்குமே ஒரு அட்டென்ஷன் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு இஸ்லாமியனை பார்த்தா அவனுக்கு கோவம் வருது, இந்த போய்ட்டு ஒரு இந்துக்களை பார்த்தா கோவம் வருது. அப்புறம் நமக்குள்ளே இல்லை, அதனால ஒரு வெறுப்பு அரசியலே அங்கே விதைக்கப்படுகிறது. நல்லா உங்களுக்கு புரியுதா? இந்த வெறுப்பு அரசியல் வந்தால் நம்ம நாட்டுக்கு நல்லது இல்லை, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு. இது எல்லா இடத்துக்கும் பரவிடும். ஆனால் எங்கள் தலைவர் வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் வந்து வெறுப்பு வெறுப்புலாம் பார்த்தால் தமிழ்நாட்டில் நல்லா கூட்டில் இருக்குன்னு நீங்கள் தப்பாக எடுக்க வேண்டாம். இப்போ குறிப்பிட்ட காலமாக சாதி பிரச்சனை அதிகமாக தலை தூக்குகிறது. அதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு வேங்கவேல். நல்லா பாருங்கள், மத பிரச்சனை இப்போ வருது. மத பிரச்சனை எங்கே வந்திருக்கு? இப்போ அந்த திருப்பரங்குன்றத்தில் வந்துருச்சு. இது போக நீங்கள் பாருங்கள், பாலியல் தொந்தரவு அதிகமாக நடக்குது எல்லா இடத்துலையுமே. அப்போ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு எதிர்ப்பான ஒரு அரசியல், அதே நேரத்தில் தலித்துக்கு எதிர்ப்பான ஒரு அரசியல், பெண்களுக்கு எதிர்ப்பான அரசியல் இது நடக்குது. இதை வந்து தமிழக முதல்வர் வந்து கவனமாக, நம்ம ஏதோ போகிற போக்கில் நம்ம சொல்ல ஒரு இன்டர்வியூக்காக சொல்லலை, நீங்கள் இதில் வந்து நுட்பமாக கையாள வேண்டும். மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டில் அங்கே என்ன நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்றத முன்னுணர்வு தடுக்கணும். இப்போ கேவலமாக இருக்குங்க. நம்ம உண்மையிலே தமிழ்நாட்டை வாழ்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நீங்கள் எல்லா செய்தியும் வந்திருக்கு, உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கே பார்த்தாலும் பாலியல் தொந்தரவாக இருக்குது பள்ளிக்கூடங்களில். நீ வேங்கவேலுக்கு போக முயற்சி பண்ணுங்க, விட மாட்டாங்க உங்களை. அங்கே போய் பாருங்கள், 25 குடும்பத்தை நான் வந்து இதுக்காக பேசலை, அதாவது ஒரு கட்சி சார்ந்தெல்லாம் பேசலை, 25 குடும்ப பெண்களை நான் பார்த்தேங்க, மனம் உடஞ்சிட்டேங்க. இல்லை அதான் நீங்கள் நேரில் இப்போ கூட சமீபத்தில் போயிருந்தீங்க, இந்த இறப்புக்கு அப்புறம் போயிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு உடலை வச்சு உள்ள போனது ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் எனது தலைமையில் வந்து போனோம். எங்களையும் விடலை, தடுத்தாங்க. ஆனால் தடை அதை உடை, அதுதான் சிறுத்தை படைன்னு நான் உள்ளே போயிட்டேன். என்ன நடக்குது இப்போ? கலவர நிலவரம் எப்படி இருக்கு? ரொம்ப இப்போ ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட இங்கே வந்து அவங்க வந்து அமைதியான முறையில் தனது கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்து செய்யலைங்க, அந்த தவறை செய்யலை. நான் 25 குடும்பத்தையும் விசாரித்தேன். அந்த குறிப்பிட்ட ஒரு பெண்மகள், ஒரு அம்மா வந்து பேசுதில்ல, பையனோட சுசேந்திரனுடைய அம்மா பேசுகிறாங்களே, அந்த அம்மாட்டையும் கேட்டேன். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா? ரெக்கார்டு, வீடியோ ரெக்கார்டாக இருக்குது. அம்மாட்டே பேசுகிறேன். அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, தம்பி உங்களுக்கு வந்து காசு கொடுப்போம்னு சொல்லுவாங்க, அரசாங்க வேலை கொடுப்போம்னு சொல்லுவாங்க, எது கொடுத்தாலும் நீங்கள் ஒத்துக்கிறாதீங்க, எப்படி எது கொடுத்தாலும் நீங்கள் ஒத்துக்கிறாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இதெல்லாம் கொடுப்பான்றதை கட் பண்ணிவிட்டு எது சொன்னாலும் ஒத்துக்கிறாதீங்க அப்படின்ற மாதிரி வர்றதுனால இதில் தான் வந்து வெளியில் பரப்பியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான செயல். ஒரு அரசாங்கமே செய்யலாமாங்க? அது எப்படி வெளியாச்சுன்னா கண்டுபிடிச்சிட்டோம். எங்கே யார் மூலமாக வந்துச்சு, எந்த சேனலுக்கு வந்துச்சு, அதை நான் இப்போ பேச முடியாது. நாங்கள் வழக்கறிஞர் பாப்பா மோகன் மூலமாக இதை நாங்கள் நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து அவங்க முகத்திரையை கிழிப்போம். இது இந்தபடி சாதி பிரச்சனை. சாதி பிரச்சனை வந்து மேலே மேலே வருது, அந்த போய்ட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதை நம்ம வந்து ஜனநாயக ரீதியாக நம்ம முடிக்கணும்னு வச்சுங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அங்கே மத பிரச்சனை எங்கள் திருப்பரங்குன்றத்தில். இது நல்லதல்ல. வருகின்ற தேர்தலுக்கு 2026 இது பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கும். ஒரு கூட்டம் இருந்தாலும் சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. நீ கூட பார்த்துருப்பீங்க, அண்ணன் மணி அவர்கள், பத்திரிகை மணி அவர்கள் கூட ஒரு கருத்து பதிவு செய்யல. இல்லை, நான் அதை தான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா சரியா வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து மணி அவர்கள் பேசுகிற அந்த குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் கட் பண்ணி பத்திரிகையாளர் மணி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. அதில் என்ன அவர் பேசுகிறாரு அப்படின்னா, திருமாவளவன் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அவர் வந்து திமுக விட்டு போக மாட்டார், ஆனால் போயிட்டாருன்னா திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்டர்ப் ஏற்படும். எல்லாருமே திமுக விட்டு போயிட்டாங்கன்னா காங்கிரஸ் போயிடும், அடுத்து கம்யூனிஸ்ட் எல்லாம் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை மட்டும் திருமாவளவர்கள் எடுத்து போட்டு நன்றேன்னு சொல்றாருன்னா, இவ்வளவு நாட்கள் சொல்லிட்டு இருக்கிறது விசிக்கு வந்து கூடிய சீக்கிரம் போயிடுவாங்க அப்படிங்கிறது. இப்போ இவங்களும் இந்த இதை போட்டிருக்கிறப்போ ஒருவேளை இருக்குமோ, ஏதாவது அதிருப்தி இருக்கா, வெளியில வர போறாங்களாங்கிற கேள்வி எழுதலையா? அதிருப்தியில தான் இருக்கிறான், அதில் மாற்று கருத்து இல்லை. ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறான், துன்பத்தில் இருக்கிறான், துயரத்தில் இருக்கிறான். அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த இப்போ இருக்கிற நடக்கின்ற ஆட்சி எல்லா மக்களும் கூட நல்லா இருக்கலாம், ஆனால் அது வந்து தலித்து மக்களுக்கு ஒரு சாதகமாக இல்லை என்ற குற்றச்சாட்டை வைக்கிறேன். ஆனால் அதுக்காக நான் கூட்டணியை உடச்சிட்டுலாம் வெளியில் போக மாட்டான். அதில் அவரே சொல்கிறார், ஐயாவே சொல்கிறாரு, அவ்வளவுக்கு திருமாவளவன் போக மாட்டான் சொல்லி அதையும் சொல்கிறாரு. நான் இப்போ இங்கே வரேன், ஒரு இளைஞர் எழுச்சி பாசு மாநில செயலன்ற முறையில், ஒரு இளைஞனி செயலன்ற முறையில் எனக்கெல்லாம் பயங்கரமான கோபமே இருக்குது. இதெல்லாம் வந்து நான் ஓப்பனாக சொல்லலை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்கள் தலைவர் வந்து இந்த விஷயங்களே மட்டுமல்ல, இப்போ நம்ம கூட்டணியை விட்டு வெளியில் போனோம்னா ஒரு பேச்சுக்கு அங்கே யாருடன் போய் சேருவது, ரைட்டா? அப்போ யாரோட போய் சேர்ந்தாலும் ஒரு தாக்கத்தை உருவாக்க வேண்டும், மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அப்போ அப்படி உருவாக்க முடியுமா? இதெல்லாம் யதார்த்தமான கேள்வி. இப்போ அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கரெக்டாக இருக்கா? இப்போ எல்லாமே எடுத்துக்கிட்டு வேங்கவேல் தான். இந்த வேங்கவேலை நான் ஒன்று நேர்மையாக கேட்குறேன், நீங்கள் தப்பாக எடுக்கிறேன், எங்கே சுற்றணும் அங்கே வரேன்னு தவறாக எடுக்கிறேன், நான் வழியோடு நான் பேசுகிறேன் இருந்து போயிட்டு வந்தனால. இப்போ வந்து தலித்துகள் வந்து திமுகவில் இல்லையா, அதிமுகவில் இல்லையா, ஏன் பிஜேபியில் இல்லையா, காங்கிரஸில் இல்லையா, ஏன் இந்த தலைவர்கள்லாம் ஏன் குரல் கொடுக்கலாம்?
நான் நியாயமான கேள்வி கேட்குறேன், தப்பாலாம் கேட்கல. இன்றைக்கி 1 கோடிக்கு மேலே தலித் ஓட்டுகள் இருக்குது. அவங்க தான் ஓட்டு போடுற ஒரு சமூகம். உங்களுக்கு வால் போஸ்ட் ஓட்டுறதுனால நீ அவங்கள தான் கூட்டி போகணும், கொடி பிடிக்கணும் அவங்கள தான் கூட்டி போகணும். இப்போ அவங்களுக்கு ஏன் நீங்கள் குரல் கொடுக்கல அப்படின்ற இந்த வழி வந்து சங்கத்தமிழ் மட்டுமல்ல, பரவலாக தமிழகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க, ஏங்க நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க, உங்களால் எந்த பயனுமே இல்லை, மக்களுக்கு எந்த வகையான பாதுகாப்பும் இல்லை அப்படின்னு நேரடியாக கேட்டாங்க. ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து சனாதனத்தை வேற இருக்க வேண்டும். ஏன் வேறு இருக்க வேண்டும்னா அது இந்தியாவுடைய கோட்பாட்டுக்காக, இந்தியாவின் நலனுக்காக. அப்போ சனாதானத்தை எதிர்த்து நம்ம போரிடுகிறோம், ஒரு கோட்பாட்டு யுத்தம் நடத்துகிறோம். அதில் வந்து திமுகவை நாம் ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த கேடயம் சரியில்லைன்னா நம்ம அதை சரி பண்ணிக்கலாமே தவிர, கேடயத்தை தூக்கி போட்டோம்னா அவங்க மொத்தத்திலே நம்ம காலி பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு தலைவருடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தில் பயணிக்கிறோம். அதை நாங்கள் எவ்வளவுக்கு உணர்கிறோமோ, இப்போ அவர் மணி வந்து திமுகவை சார்ந்தவரோ இல்லை அதிமுகவை சார்ந்தவரோ விசிகாவை சார்ந்தவர் அல்ல. அவர் ஒரு நடுநிலையாளர், ஒரு பத்திரிகையாளர். அவரே சொல்கிறாருன்னா அப்போ ஏன் அவங்களுக்கு தோணாத அந்த அறிவுன்னு சொன்னோம்னா கோவப்பட்டுருவாங்களோ, புத்தின்னு வச்சுக்கிறோமா, சரி எதாமல் வச்சுக்கிறோம், ஏன் அவங்களுக்கு அந்த எண்ணம் தோன்றவில்லை? அறிவு புத்தி என்பதை விட நான் ஒரு நாகரிகமாக ஏன் அந்த எண்ணம் உங்களுக்கு தோணலை? ஒருவேளை நான் உண்மைதான் நெறியாளர் வரல. இப்போ நாங்கள் போயிட்டேன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக கம்யூனிஸ்ட் அங்கே இருக்காது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ வேங்கவேல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனை, எங்களுக்கு உறுதுணையாக போரிடுவது கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்டுமே தான், மார்க்சிஸ்டாக இருக்கட்டும் இந்திய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும். இப்போ இவங்க 2 பேர் தான் அங்கே பலமானவர்கள். உண்மை சொல்லப்போனால் திமுகவுக்கு அடுத்தபடியாக அங்கே வந்து கொஞ்சம் பலம் வாய்ந்தவர் யாருன்னா விடுதலை சிறுத்தைகளும் இவங்க இருந்தாங்க. காங்கிரஸை பற்றி உங்களுக்கு தெரியும், அது கட்சின்னு ஒரு இமேஜ் இருக்குது, ஒரு தேசிய கட்சி. இன்றைக்கி அண்ணன் இன்றைக்கி ஒரு மாநில தலைவராக வந்திருக்கிறார், அவர் நமக்கு வேண்டியவர் தான், நண்பர் தான், நல்லா வளர்த்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட உங்களுக்கு உண்மை என்ன தெரியும், இதே நிலவரம். அப்போ இப்படி இருக்கும்பொழுது இவங்கெல்லாம் போய் ஒருவேளை நான் கற்பனை, நான் வந்து தூண்டி விடுறேன் இல்லை திசை திருப்பி நினைக்காதீங்க, ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சரி செய்து அங்கே வந்து விஜய் கரெக்டாக விடுதலை சிறுத்தைகள் அதோட கம்யூனிஸ்ட்டு போனாங்கன்னா இவங்க நிலைமை என்ன? கடந்த முறை தேர்தலில் வெறும் 3 விழுக்காடு தான் வித்தியாசம். நீங்கள் எடுத்து ரெக்கார்டு எடுத்து பாருங்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கக்கூடாதுல்ல அரசாங்கம் வந்து சாதாரணமாக சொல்லுது நெறியாளர், அவங்களே கலந்துக்கிட்டாங்க, அவங்களே குடிச்சிட்டாங்க அப்படின்றது யாராவது சிவாயனா அந்த உலகத்தில்? இப்போ இருக்குது இந்த தண்ணி இருக்குது, இந்த தண்ணியை நானே ஏதாவது உன்னை கலந்து நானே குடிப்பேனா? யோசித்து பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். அது ஏன் சொல்கிறாங்கன்னா அதையும் புள்ள நான் சர்வே பண்ணிட்டேன். நாங்கள் வெறுப்புலாம் போனோம். அங்கே எப்படின்னா வெறும் 25 குடும்பம் இருக்குங்க. அவங்கள சுற்றி மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு 5000 ஓட்டு இருக்குது. அந்த 5000 ஓட்டுக்காக பழியை தூக்கி இவங்க மேலே போட்டிருக்கிறாங்க. ஆனால் நான் 5000 பேர்கிட்ட சந்திச்சு அதில் இருக்க முக்கியமான ஆளுகிட்ட பேசினா எல்லாருக்கும் அந்த சாதி புத்தி இல்லை, சாதி வெறி இல்லை. அவங்களே சொல்கிறாங்க இது யார் செஞ்சுருப்பான்னு அரசாங்கத்துக்கு தெரியும், அவங்களை கண்டுபிடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல. நீ இங்கே பாரு, நீ நெறியாளர்கள்லாம் உங்களுக்கு தெரியும், நீ ஒரு ஊரில் ஒரு சாதி கலவரம் வருதோ, கலவரம் வருதோ, நீங்கள் பாருங்கள், எல்லாருமே அவள் சாதி வெறியனா இருக்கிறேன். அந்த ஊரில் கொஞ்சம் பேர் இருப்பேன், ஒரு 100 பேர்னா ஒரு 3 பேர் இருப்பேன். நான் சொல்ல கரெக்டாக இல்லையா? மதவெறியனா அப்படி தான் இருப்பேன். ஆனால் எல்லாருக்கும் அதை விட தமிழர்களுக்கு மனித மாண்பு முக்கியமாக இருக்குது. இப்போ நீ ஒரு பெண்ணுன்ற முறையில் நான் சொல்கிறேன், நீங்கள் கல்லூரியில் படிச்சிருப்பீங்க, பள்ளியில் படிச்சுன்னு நீங்கள் வந்திருப்பீங்க. அங்கே வந்து சில பேர் பயலுக வந்து பெண்களை கேலி பண்ணுவாங்க, கரெக்டாக? அப்போ எல்லா பேருமே செய்கிறாங்க. அங்கே ஒரு 2 பேர் 3 பேர் செய்வாங்க, ஒரு 100 பேர் ஸ்டூடெண்ட் இருந்தால் அவங்க தான் திருட்டு பயலாக இருப்பாங்க. இதுதான் சாம்பிள். இதுதான் சாதிக்கும் பொருந்தும், மதத்துக்கும் பொருந்தும், பாலியல் சுரண்டலுக்கும் பொருந்தும். ஆனால் அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா இவங்கெல்லாம் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொது புத்தியில் திருறாங்க. அது தவறு அப்படின்றதை நான் உங்கள் தொலைக்காட்சி மூலம் பதிவு செய்கிறேன். இப்போ வேங்கை வயல் இவ்வளோ பெரிய பூதாகரமாக இருக்குது. அவங்க வந்து நீதிமன்றத்தையுமே வந்து குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கிட்டு மாற்றிட்டாங்க. பத்திரிகை அறிக்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம், மார்ச் 11ஆம் தேதிக்கு வந்து வழக்கை ஒத்தி வைக்கிறோங்கிற அளவுக்கு மாற்றிட்டாங்க. அதாவது நீதிமன்றம் மாற்றினதே வந்து பல கேள்விகளுக்கு எதுக்காக மாற்றினீங்க அப்படிங்கிறது கேள்விகள் இருந்தது. அதை தாண்டி குற்றப்பத்திரிகையே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நீதிமன்றம். இப்போ மார்ச் 11க்கு வழக்கம் ஒத்தி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி சட்ட ரீதியாக வெற்றி பெற்ற முடியும்னு நம்புறீங்களா? என்றைக்குமே வந்து நியாயங்கள் வந்து பல இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கலாம், எனக்கு ஒரு நியாயம் இருக்கலாம். நீதின்றது ஒன்றாக தான் இருக்கும். ஆனால் நிச்சயம் நீதியையும் உண்மையும் ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. குற்றப்பத்திரிகையில் அந்த தண்ணியை மக்கள் குடிக்கவே இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் தமிழக முதல்வர் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னால் சட்டமன்றத்திலேயே பேசின ரெக்கார்டு இருக்குது. நான் என்ன போட்டு காட்டட்டுமா? இப்போ எங்கள் வழக்கறிஞர் அதை தான் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, சட்டமன்றத்தில் ஒரு முதல்வர் வந்து பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தண்ணியை வந்து மலம் கலக்கப்பட்டிருந்தது, அதை குடித்ததால் குழந்தைகள் பாதிக்கப்பட்டது, அதற்காக நான் மருத்துவ உதவி செய்தோ. அப்போ அந்த ரிப்போர்ட் யார் கொடுத்தா? இவர் நேராக போயிருக்க வாய்ப்பு இல்லை, அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி தானே கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டு இந்த ரிப்போர்ட்டு முரண்பாடாக இருக்குல்ல. அப்போ இவ்வளோ நாள் காலம் தாமதமாக ஒரு தவறான கருத்தை நீங்கள் பூத்துறீங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் வருதில்ல. அதனால் இப்போ என்னன்னா, நாங்கள் ஒன்றும் இப்போ நீதிமன்றங்கள் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. எங்கள் ஐயா பாப்பா மோகனை வந்து ஒரு நீதிக்காக போராடக்கூடிய ஒரு போராளி. அவர் கேட்குற ஒரு கேள்வி, இதுக்கு வந்து வெளியில் இருக்கிற எவிடன்ஸு அந்த தண்ணி தொட்டியை ஏன் உடைத்தார்கள்? உடைப்பதற்கு யார் சொன்னா?
சாட்சி கேட்குறாரு, யார் தண்ணியை திறந்து விட்டா, எங்கேருந்து சாம்பிள் எடுத்தீங்க, அவர் கேட்குற கேள்வி அந்த கேள்வி தான். அதேமாதிரி அந்த 3 பேரும் ஒத்துக்கிட்டாங்களா, இல்லை அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னா இவங்க சயின்டிஃபிக்காக போகிறாங்களா. எங்கள் சயின்டிஃபிக்காக வந்து எவ்வளவோ பிரச்சனை கண்டுபிடிக்காமல் இருக்குது, அதை விட்டுவிட்டு இதை மட்டும் நாங்கள் சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிக்கிறோம். நான் கேட்குறேன், 144 போட்டும் ஆள் எப்படி உள்ளே வந்தார் என்பதை ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சை கண்டுபிடிச்சி கொடுங்க. நான் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. 144 போட்டிருக்கும் போது இவ்வளோ பேர் உள்ளே வந்தாங்களே, அப்போ சயின்டிஃபிக்காக ஒரு ஸ்டேட்டலைட்டில் இருந்து போட்டு பாருங்க எப்படிலாம் இங்கே வந்தாங்க, எப்படி போன எவ்வளோ பேருங்க. அவங்க என்ன குற்றப்பத்தி, அதாவது அறிவியல் பூர்வமாக ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த நீரை குடிச்சு யாருக்கும் உடல்நிலை பாதிக்கப்படலாம், யாரும் அதை குடிக்கல அப்படின்னு குற்றப்பத்தி இவங்க இப்போ சொல்லலாம். ஆனால் இதற்கு முன்னால் அவர்கள் அப்படி சொன்னதற்கான அனைத்து ரெக்கார்டுமே இருக்கு. அப்போ வந்து மருத்துவர் ஒருத்தர் உள்ளே வந்தது, அவங்க சொன்னது எல்லாமே அந்த ரெக்கார்டு இருக்கு. இப்போ என்னன்னா அவங்க திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இந்த சமூகம் வந்து ஒரு கேட்பாரற்ற சமூகம், பழி அவங்க மேலே போட்டால் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் செய்கிறார்கள். ஆனால் இது தவறு. நிச்சயமாக நீதி வந்து நீ பாருங்களேன், நீ கேட்குற கேள்வி ஒரு லாஜிக் கரெக்டாக இருக்குது. என்ன கேட்குறீங்கன்னா, கோர்ட்டே ஒத்துக்கிறது இதை வந்து, அதாவது சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து பிரித்து அவங்க சாதாரண நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னா அப்போ குற்றவாளி வந்து தலித்துக்குள்ளே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு நீ கேட்குற கேள்வியை, அது நீதிமன்றத்திற்கு அந்த ரைட்ஸ் இருக்குது, அவங்க செய்யலாம். ஆனால் வாதாடி தான் அந்த தீர்ப்பை நம்ம சொல்ல முடியும். அப்போ வந்து இப்போ அது எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, யுவராஜ் கோகுல்ராஜ் அந்த பிரச்சனையில் நம்மளே பார்த்தோம். இங்கே பாரு அந்த பையனை தானே வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன் வீடியோலாம் இருக்குன்னு. நான் சொல்கிறது பெருசு இல்லை, நீங்கள் சொல்கிறது பெருசு இல்லை, நீதிமன்றத்திலேயே வழக்கறிஞரே சொல்கிறாங்க, போலீஸே சொல்கிறாங்க அந்த பையன் தற்கொலை பண்ணிட்டான்னு. ஆனால் பின்னாடி வந்து இதே அண்ணன் பாப்பா மோகன் உள்ளே வந்து வாதாடி குற்றவாளி இவன் தான், யுவராஜ் தான் குற்றவாளி, கோகுல்ராஜ் வந்து இப்படி கழுத்தறுத்து தானாக சாகவில்லை, இவர் தான் கொண்டு விட்டார்கள் நிரூபணம் பண்ணார்ல. அது மாதிரி பல கேஸ் இருக்குது. கண்ணையும் முருகேசன் கேஸு, விழுப்புரம் பழைய விஷயம், 2 காதலர்கள் இறந்து போய் கொலை பண்ணிடுறாங்க. ஆனால் கடைசி என்ன பண்ணாங்கன்னா அவங்க அம்மா அப்பாவே, முருகேசன் அம்மா அப்பாவே இவங்க கொலை செய்தாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. இது சிபிசிஐடி தோல்வியுற்ற இடம். அது மட்டுமல்ல, தருமபுரி கலவரமாக இருந்தாலும் சரிமுறையில் என்ன சொன்னாங்க, அங்கே வந்து ஒன்றுமே இல்லைங்க, ஒரு பிரச்சனை, 2 குடும்பத்துக்கான பிரச்சனை, கடைசியில் பார்த்தா அது சாதி பிரச்சனை. இளவரசன் அவர்கள் உங்களுக்கு சட்டமன்றத்திலே புரட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா மேயர் சொன்னாங்க, இவங்க வந்து சாதி புத்தியோடு செயல்பட்டுருக்கிறாங்க, குறிப்பாக ஒரு கட்சி பேரை சொல்லி அவங்க தூக்கி கட்சி தலைவரை உள்ளே போட்டாங்க. அப்போ சிபிசின்னு அவர் தவறு செய்கிறது. இன்னும் பழைய வரலாறு எடுங்க, எங்கன்னா நம்ம திருநெல்வேலி போங்க, திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றங்கரையில் வந்து பெரிய பிரச்சனையாகி சுட்டாங்க பார்த்தீங்களா, சுட்ட பிறகு போலீஸ் என்ன நம்ம ரெக்கார்டு கொடுத்துச்சு, இவங்க செத்ததுக்கு காரணம் வந்து நாங்கள் சுட்டு இல்லை, நீச்சல் தெரியாமல் செத்து போய் விட்டார்கள். இது மாதிரி பல வரலாறு இருக்குது. ஏன்னா நம்ம இதே நான் சொல்கிறேன் பாருங்கள், மேலாவளவு கலவரம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது சாதி புத்தியில் தான் அவன் தலையை வெட்டுனாங்க. ஒரு பறையன் வந்து ஜனாதிபதி ஆகலாம், ஆனால் ஊராட்சி மன்ற தலைவராக நான் உட்கார விட மாட்டோம்னு தலையை வெட்டுறாங்க. ஆனால் சிபிசிஐடி மட்டுமல்ல, போலீஸு சேர்ந்து என்னம்மா சொல்லுச்சு, இது அவங்க ஊர் பிரச்சனைன்னு சொல்லுச்சு. ஆனால் ஆரம்பத்தில் இவங்க இப்படியே சொல்லுவாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் எங்கள் நம்பிக்கை இருக்கிறது, நீதியின் மூலமாக தீர்ப்பை நிச்சயமாக நாங்கள் வாங்குவோம். இப்போ இவ்வளோ விவகாரங்களை நீங்கள் வந்து அடுக்குறீங்க, வேங்கவேலுக்கு நேரில் போய் பார்த்து இவ்வளோ கொடுமைகள் நடக்குதுன்னு சொல்கிறீங்க, கேட்பாரற்ற சமூகங்கிற மாதிரி வந்து எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி வந்து கையாளுறாங்க, எங்களுக்கு யாரும் குரல் கொடுக்கறது கூட இல்லைன்னு சொல்றீங்க. அப்போது அந்த மக்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகளையும் திருமாவளவனையும் நம்பி இருக்காங்க, நமக்காக ஏதாவது ஒன்று நடந்துராதாங்கிறத நம்புகிறாங்க. அப்போது அவங்க கூட்டணியில் நாங்கள் ஏன் இருக்கோம்னா சனாதனத்தை வந்து அழிக்கணும், அதை விட்டு வந்துட்டோம்னா சனாதனம் உள்ளே வந்துடும்னு சொல்கிறீங்க. ஆனால் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பார்க்குறப்போ சனாதனம் உள்ளே வராமல் இருக்குமா அப்படிங்கிற தமிழ்நாடு என்ன இருந்தாலும் கேரளா வரைக்கும் வந்தால் தமிழ்நாடுக்குள்ளே வர முடியாதுன்னு சொன்னது, இந்த விவகாரத்தெல்லாம் பார்க்குறப்போ இல்லைப்பா வந்துருவாங்களோங்கிற சந்தேகம் நார்மலாக பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியில் வருது. அப்போ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இங்கேயும் நீதி கிடைக்கல, இங்கேயும் சனாதனம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது, அப்புறம் என்ன தான் பண்ணுறது? இது ரொம்ப கிரிட்டிக்கலான கேள்வி. இந்த கேள்வி வந்து நீ என்கிட்ட கேட்குறத விட நீங்கள் வந்து திமுககாரங்களை பார்த்தா கேட்கணும். என்னப்பா உங்களுக்காக இவ்வளோ சப்போர்ட்டாக பேசுகிறாங்க, எல்லா கட்சியும் ஒற்றுமையாக இருக்கிறீங்க, இப்போ கடைசியில் பிஜேபிக்காரன் பூரா உள்ளே வந்துட்டு ஆர்எஸ்எஸ் கும்பல் பூரா உள்ளே வந்துருச்சு, அங்கே பார்த்தா சாதி பிரச்சனை அவங்க மேலேயே படிய போட்டீங்க, இது நியாயமா? நீ அங்கே தான் கேட்கணும். நான் பாதிக்கப்பட்டவன் கரெக்டாக, நாங்கள் வந்து இது மாதிரி பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸோ இங்கே வரக்கூடாதுன்னு நாங்கள் களமாடக்கூடியவர்கள். அப்போ இங்கே வந்துட்டாங்க, இங்கிட்ட எங்களுக்கு நீதியும் கிடைக்கல. அதை பற்றி நாங்கள் பெண்களுக்காக குறை கொடுக்குறோம். பெண்களை எங்கே பார்த்தாலும் நிம்மதியாக வாழ முடியலை. எந்த பெண்ணு நீ சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ட்ரெயினில் போயிருக்கிறாங்க, எங்கே நம்ம வேலூர் பக்கம் தானே, ட்ரெயினில் போன ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ அங்கே போலீஸ் இல்லையா நான் கேட்குறேன், போலீஸ் இருக்கணுமா இல்லையா? என்றைக்குமே வந்து ட்ரெயினில் இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் போலீஸ் இருக்கணும், கேமரா இருக்கணும், ஏன் அங்கே அது இல்லை? நான் கேட்குறேன் நெறியாளர் அவர்களை. இது மாதிரி நாங்கள் ரொம்ப மன உளைச்சலில் தான் இருக்கிறோம். அதே மாதிரி சிவகங்கை பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு 7 பேர் ஒரு இளம் பெண்ணை, இளம் குழந்தைய
இது பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போ கைது பண்ணி உள்ளே போட்டாங்க. இன்னொன்று கேட்டால் நீ அதிர்ச்சி ஆயிடுவீங்க. சிவகங்கையில் அவர் வந்து எங்கள் மாவட்ட செயலர் ஒருத்தர், அவர் ரொம்ப நேர்மையான இளைய கௌதம்ன்றது எனக்கு நெருங்கிய நண்பர்னு வச்சுங்களேன், நல்லவர், ரொம்ப நேர்மையாக இருப்பார். அவர் ஒரு போலீஸ் அடிச்சு விட்டாரு, ஒரு எஸ்ஐ அடிச்சு விட்டாரு, பேப்பரில் வந்து பாருங்க, ஒரு பெண் போலீஸ் அடிச்சுட்டாரு, ரொம்ப கேவலமாக திட்டாருன்னு அந்த போலீஸே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுது, எஸ்ஐ இன்ஸ்பெக்டர். ஆனால் உண்மையான ரிப்போர்ட்டில் இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா, அந்த அம்மா வேணுக்கு நாடகம் நடத்திருச்சுன்னு இப்போ அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ்லேயே. இப்போ அதிலே நியாயமான ஆள் இருப்பாங்களா, அந்த தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி விடுதலை சிறுத்தைக்கு எதிர்ப்பாக அரசாங்கமும் செயல்படுது, அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிர்ப்பாகவும் செயல்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா வேங்கவேல் பிரச்சனை, அங்கிட்டு பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம். ஆக மொத்தம் வந்து இது திமுக வந்து இந்த இடத்துல சரியாக செயல்படவில்லை என்றால் வருங்காலங்கள் வந்து நாங்கள் வந்து கூட்டணி விட்டு போகிறோம் போகலன்றதெல்லாம் பெரிய மேட்ரு இல்லை. மக்கள் போயிட்டாங்கன்னா விடுதலை சிறுத்தை விடுங்க, நாங்கள் சின்ன அமைப்பு தாங்க, வெறும் 4 எம்எல்ஏ இருக்கிறோம், 2 எம்பி இருக்கிறோம். மக்கள் மனநிலை என்ன அவங்க எவ்வளோ மோசமாக பண்ணுறாங்க, பிஜேபியை தடுப்பான்னு பார்த்து தடுக்கலை, இன்னும் சாதி பிரச்சனை உருவாகிக்கிட்டு இருக்குது, பெண்களுக்கு பிரச்சனை உருவான சிந்திச்சுனாலும் சிக்கல்ல. ஏன்னா கடந்த 2 நாட்கள்லேயே நீங்கள் குறிப்பிட்ட வரை பாலியல் வன்புணர்வுகள், பாலியல் தொல்லைகள்ங்கிறது அவ்வளோ ரயிலில் போகிற கர்ப்பிணி பெண்ணை பிடிச்சி பாலியல் துன்புறுத்தி தள்ளி விடுறாங்க. 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பள்ளியில் படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் 3 ஆசிரியர்கள் கர்ப்பவதி ஆக்கி கருக்கலைப்பு நடந்திருக்கு. 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் தொல்லைன்னு ஒரு 5-6 சம்பவங்கள் கடந்த 2 நாட்களில் பள்ளியில் நடந்திருக்கு. அப்போது ஸ்கூலில் பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணுறாங்கிற கேள்வி இருக்குது. இன்னும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் இப்போ வரைக்கும் முடிவுக்கு வரல. ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு குழந்தை இறந்து போய் எடுத்தாங்க, அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு கள்ளக்குறிச்சியில். ஒரு ஆசிரியரை வந்து தஞ்சாவூரில் வெட்டி கொண்டாங்க 1 மாதத்துக்கு முன்னாடி. இப்படி தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறையில் நியூஸ்க்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு முடிவெடுப்பாங்கன்னு சொல்லப்படுது ஒவ்வொரு நியூஸ்லையும். ஆனால் இந்த 2 நாளில் பார்த்தா இப்படி ஒன்று நடக்குது. அப்போது கூட்டணியில் எதிர்கட்சிகள் குரல் கொடுத்தாலும் ஒன்றும் இல்லைங்கிறப்போ கூட்டணியில் இருக்கிறவங்க ஒரு போராட்டமோ இல்லைன்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாங்கள் தொடர்ந்து போராடுகிறோம். நீங்கள் மற்ற கட்சியை பற்றியும் கேட்கணும், ஏடிஎம்கே, பிஜேபி, மற்ற கட்சியில் பற்றியும் அந்த பெண்கள் பிரச்சனைலாம் கேட்கணும். நாங்கள் விடுதலை சிறுத்தையில் நாங்கள் அறிக்கையை கொடுத்துருக்குறோம். இப்போ நாங்கள் தமிழகம் தழுவிய போராட்டத்தை எங்கள் தலைவர் இன்றைக்கி அறிவிக்க போகிறாரு, இன்னும் 2 நாள் அறிவிக்க போகிறாரு. நாங்கள் சரியாக போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குகிற அளவிற்கு பெரிய மக்கள் திரட்சி உள்ள எல்லா மக்கள் ஏற்றிருக்கிற வளர்ந்து வருகிற கட்சி தான், வளர்ந்து ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பொசிஷனுக்கு வந்த கட்சி இல்லை. அப்போ இவங்க எல்லாருமே வந்து முடிவு பண்ணி தான் அவங்களுக்கான ஆர்ப்பாட்டங்களை அறிவிக்கணும். ஆனால் நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து செய்வோம், மக்களுக்கு போராடுவோம். திருப்பி எம்எல்ஏ ஆனாலும் சரி, எம்பி ஆனாலும் சரி, இல்லை ஆகாமல் போனாலும் சரி, நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே பார்த்துருப்பீங்க விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்த வரைக்கும், எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் அதில் நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம். ஆனால் அதில் வந்து எல்லாரையும் விட நாங்கள் இன்னமும் நம்புகிறோம், திமுகவை வந்து நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கிறோம். நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. நிச்சயமாக வந்து அவர் வந்து தளபதி ஸ்டாலின் வந்து ஒரு வேளை வந்து கவனம் செலுத்தாமல் கூட இருந்திருக்கலாம். இதற்கு பிறகாவது கவனம் செலுத்துவார் என்று நம்புகிறேன். முதல்வர் அவர்களை மாணவிகள் கூப்பிடுறதா அவரே அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் வீடியோஸ் போட்டிருக்காரு. போகிற இடத்துல வந்து அப்பான்னு கூப்பிடுறாங்க. அப்போ வந்து எனக்கு அவ்வளோ இதாக இருக்கு. அப்போ ஒரு அப்பா ஸ்தானத்தில் மாணவிகள் குழந்தைகள் உங்களை வச்சு பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பள்ளியிலையோ கல்லூரியில பாதுகாப்பு இருக்கா? அப்போ அதுக்கு அரசாங்கம் தானே பொறுப்பு இருக்கணும். ஈஸியாக பண்ணலாங்க, ஏன் பண்ண மாட்டேறான்னு தெரியல. எங்கள் கேமரா எல்லா இடத்துலையுமே விலை இப்போ ஒன்றும் ரொம்ப அதிகமாலாம் இல்லை, எல்லா பள்ளிக்கூடங்களும் இருக்குது. அது ஒழுங்காக இயங்குதா இயங்கலையான்னு பார்க்கணும். 2வது வந்து தமிழக முதல்வருக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அவங்க ஒரு அப்பான்னு சொன்னாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒன்று சொல்கிறேன், இந்த போதைகள் எல்லாம் ஏன் குறைக்கக்கூடாது? அவர் வந்து சொல்கிறார் போதைனா கஞ்சா மற்ற அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் வந்து டாஸ்மார்க்கை ஏன் குறைக்கக்கூடாது? இப்போ டாஸ்மார்க்கில் பல 1000 கோடி லாபம் கிடைக்கிது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். பள்ளிக்கு பக்கத்தில் இருக்குது, அதே மாதிரி எதுக்கு பக்கத்தில் இருக்குது, கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ நேற்று கூட உசிலம்பட்டியில் ஒரு பெரிய போராட்டம் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் குறைக்க பாருங்கள். நீங்கள் வந்து மக்கள் நேசிக்கிறது உண்மை என்றால், நாங்கள் திராவிட மாடல் என்பது எல்லாருக்கும் எல்லாம் என்பது உண்மை என்றால், எங்கள் தலைவர் தொடர்ந்து போராடினார். பெரிய நீங்கள் கேட்குறீங்க ஏங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறேன்னு, நாங்கள் பெரிய மாநாடு நடத்துகிறேன். ஆனால் அவங்க எல்லாம் கண்டுக்கிறவே இல்லைங்க. நேரடியாக தான் சொல்கிறோமே, வேணா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாளே என்னன்னு தெரியும், நான் அதான் வார்த்தையை விட்டுருவேன். அது மாதிரி அதெல்லாம் கண்டுக்கிறல்ல, அதெல்லாம். ஆனால் அதெல்லாம் சிக்கல். அவங்களும் இருந்தாங்கல்ல, அது அவங்களா வர்றாங்க, என்னங்க பண்ணுறது? நாங்களா போய் கூப்பிட்டேன், வந்து எங்களை காலி பண்ணிட்டாங்க. அந்த இதே சித்தாந்தமே நீங்கள் சிதஞ்சிருச்சு பார்த்தீங்களா? நான் ஓப்பனாக பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை. நாங்கள் மக்களுக்காக பேசுவோம். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை எங்கள் தலைவர் அப்படி தான் வளர்த்துருக்காரு. எங்கள் தலைவர் யதார்த்தம் போய் முதல்வர் பார்க்குறாரு. உடனே நாங்கள் 2 பேரும் அனுப்புகிறோம், 2 பேர் அனுப்புகிறாங்க. சரி 2 பேர் வந்தாங்க. வந்த பிறகு உண்மையிலே மனசாட்சி தொட்டு சொல்கிறோம், உங்களுக்கு நான் உண்மையிலே ஒரு இந்த மக்களை நேசிக்கக்கூடிய பண்பு இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும், ஒரு 1000 கடையாவது மூடி இருக்கணும்ல. இப்படி நாங்கள் போராட்டத்துக்கு அவங்க அறிவிச்சாங்க. அந்த மாநாட்டு நாங்களாக கலந்து கொண்டோம். நாங்கள் மட்டும் அன்றைக்கி நீங்கள் வர வேணாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏடிஎம்கே மற்ற எல்லோரும் வரைக்கும் ரெடியாக இருந்தாங்க. கூட்டணி நடத்திருந்தோம்னா அன்றைக்கே கூட்டணி கதை முடிஞ்சிருக்கும். உண்மையாக பொய்யா? அதை நாங்கள் விரும்பலைங்க. ஏன்னா இன்னமும் சொல்ல போனால் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கக்கூடிய சித்தாந்தம் நடைமுறையில் இருக்கா இல்லையான்றதை விட்டுருங்க, சித்தாந்த ரீதியாக வந்து இவங்க பெரியாரையும் அம்பேத்கரையும் தூக்கி பிடிக்கிறாங்க. அந்த வகையில் நாங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணுறோம். பட் நடைமுறை சிக்கல் ரொம்ப இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம பேசினாலும் கூட அது ரொம்ப சிக்கலில் முடிஞ்சிடும். அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, சொல்ல முடியாத பிரச்சனை. என்னால் வந்து நிம்மதியாக இருக்க முடியலங்க. ஏங்க ஒரு படிக்கிறதுக்கு ஒரு ஏழை தகப்பேன்
அனுப்புகிறேன் பள்ளிக்கூடத்துக்கு, கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியானே இப்படி செஞ்சாங்கன்னா அவர் எப்படி நம்ம அனுப்ப முடியும்? கற்பனை பண்ணி பாருங்கள், நல்லா யோசித்து பாருங்கள். அப்போ அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? ஒரு அரசாங்க பள்ளியில் இப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா யாருங்க ரெஸ்பான்சிபிள்? இன்றைக்கி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூட சொல்கிறாரு, நாங்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லாதீங்க, எடுங்க. அரசாங்கம் என்பது என்ன? வருவதற்கு முன்னால் தடுப்பதற்கு பேர் தான் அரசாங்கம். லெனின் சொல்கிறார் கரெக்டாக. லெனின்ற அந்த மாபெரும் அறிஞர் என்ன சொல்கிறார், ஒரு அரசாங்கம் என்பது எந்த பிரச்சனையும் மக்களுக்கு வராமல், அடித்தட்டு மக்களுக்கு வராமல் முன்னுணர்ந்து தடுப்பதற்கு பேர் தான் அரசாங்கம். இல்லைன்னா அதுக்கு பேர் அரசாங்கமே இல்லை அப்படின்றாரு. ஆனால் இது இவங்க செய்கிறதே இல்லை. இப்போ பாருங்க எவ்வளோ குடும்பங்க, 1-2 மாட்டுக்கு சொல்லிட்டு போனேன், எங்கே பார்த்தாலும் இதே பிரச்சனைங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஆசிரியர்கள் தாங்க இப்போ சிக்கலை. நம்ம என்ன சொல்கிறோம், மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்துக்கு முன்னாடி இவங்களை வச்சிருக்கிறான். ஆனால் இவங்க வந்து இப்படி பைத்தியக்காரர்களாக இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல. கூட்டணியில் இருந்தும் உங்களுக்கும் கட்சி ரீதியாக அவ்வளோ பிரச்சனை இருக்குது. எந்த சமுதாய மக்கள் வந்து ஒரு இடத்துக்கு வரணும்னு போராடுறீங்களோ அவங்க சார்ந்தும் பிரச்சனைகள் இருக்குது. எந்த சித்தாந்தத்துக்காக கூட நிற்கிறீங்களோ அந்த சித்தாந்தம் சார்ந்தும் பிரச்சனைகள் வரா மாதிரி தோணுதுன்னு இவ்வளோ ஆதங்கங்களை வெளிப்படுத்தி இருக்கீங்க. அது மாற்றங்கள் வருதா, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுதான்னு பார்ப்போம். இவரோட என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.